குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. நீதிமன்ற உத்தரவை மீறி ஆவணங்கள் தொடர்பாக பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து ஆவணங்களை பறிமுதல் செய்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதுடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்திருந்தது. ஆனால் மீண்டும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக ஆகாஷ் பாஸ்கரன் சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை மீறி சம்மன் எப்படி அனுப்பப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வேண்டுமென்றே உத்தரவு மீறப்படவில்லை, தவறுதலாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. இது தவறுதலாக நடந்ததாக தெரியவில்லை என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு ஆவணத்தை கேட்டபோது காலம் தாழ்த்திய அமலாக்கத்துறை இப்போது ஏன் சம்மன் அனுப்பியது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் விருப்பப்பட்டால் ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். உளுந்தூர்பேட்டையில் பாமக மற்றும் தாவேகா நிர்வாகிகள் போலீசாரின் கண் முன்னே ஒருவர் பயங்கரமாக தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகியான விஜய் செல்வா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பாமக நிர்வாகியான பாலாஜி என்பவருக்கும் இடையே நிலப்பிரச்சனையில் முன்விரோதத்தால் இந்த தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.